ஹாய், இந்த புது வீடியோவில் உங்களுக்கு பார்க்கல சந்தோஷம். இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம ககுனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டைலாக நம்ம ஃபங்க் ஸ்டைல்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன பீட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நான் வாசி காமிக்கிறேன். அப்புறமா ஒரு கவுண்டை நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்லோவாக லேர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இந்த பீட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பீட் தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி பீட் தான். வெறும் 8th notes and 16th notes தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ 3 டோன், அந்த பேஸ் டோன், ஐஆர் டோன், ஸ்னேர் டோன், அதை நம்ம இதில் போட்டு வாசிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சப்போஸ் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக அந்த டோன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ கீழே இருக்கிறது நம்மளுக்கு பேஸ் டோன், அப்புறம் நடுவில் இந்த இடத்துல இருக்கிற ஸ்னேர் டோன், அப்புறம் மேலே இருக்கிறது ஐஆர். ஸோ பேஸ், ஸ்னேர், ஐஆர், பேஸ், ஸ்னேர், ஐஆர். இவ்வளோ அந்த 3 சிம்பிள் டோன்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம வாசிக்கலாம். போக போக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் எப்படி நம்ம ககுன்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது பார்ப்போம். இப்போ இந்த பீட் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் 2 கவுண்ட்டுமே 8th noteல இருக்குது. அந்த முதல் 2 கவுண்ட் மட்டும் எப்படி வாசிக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ முதல் 2 கவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 3rd கவுண்ட் போகலாம். தேர்ட் கவுண்ட் கூட ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட் ஃபைனல் 4th கவுண்ட். என்ன ஒரு பீட்னாலும் ட்ரம்ஸோ ரிதம் பாடோவில் ககுனோ ஃபஸ்ட் அந்த கவுண்ட்ஸ் வரதை பிரிச்சுக்கோங்க. 4 கவுண்ட்னா அது ஒரு கவுண்ட்டாக வாசிங்க. ரொம்ப ஈஸி நோட்ஸ்னால் பரவாயில்ல, டேரெக்டாக நம்ம வாசிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி வர கொஞ்சம் டிஃப்ரெண்டான நோட்ஸ்லாம் 2 கவுண்ட்டாக பிரிச்சுக்கோங்க, இல்லை ஒரு கவுண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் கவுண்ட்டை மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். அப்புறம் 2 கவுண்ட்டாக சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 3 கவுண்ட்டாக சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் மொத்தமாக சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல் 2 கவுண்ட் மட்டும் தனியாக வாசிக்க போகிறோம். அப்புறம் 2 கவுண்ட் மட்டும் தனியாக வாசித்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம சேர்த்து வாசித்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, முதல் 2 கவுண்ட் ஈஸியாக வந்துடுச்சு. அதே இல்லை நம்ம நெக்ஸ்ட் 2 கவுண்ட் நம்ம இப்போ சேர்ந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். நம்ம மொத்தமாக 4 கவுண்ட்டை நம்ம சேர்த்து ட்ரை பண்ணுவோம். ஸ்லோவாக ட்ரை பண்ணுவோம், அப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஸ்பீட் வராட்டி பரவாயில்ல, ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு ஸ்டைல் நம்ம ட்ரை பண்ணுறக்குள்ள இது முடிச்சிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பீட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த மந்தில் இருக்கிற மற்ற 3 நாளுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம ககுனில் லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன ஸ்டைல் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா அது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த ககுன் லெசன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். லாஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம் மற்ற ஒர்க்ஸ் இருந்தனால. இப்போ தொடர்ந்து இந்த ககுன் லெசன்ஸ் உங்களுக்கு சேனலில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு புது ஸ்டைலோட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.